4G சிம்லேருந்து 5G சிம்முக்கு மாறிட்டீங்க. இருந்தாலும் உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோடிங் ஸ்பீட் வர மாட்டேங்குது சொல்லி நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து 5G ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, 5G சிம்மு கூட யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் வந்து நீங்கள் டவுன்லோடிங் பண்ணும்போது 5G லிமிட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. 5G இன்டர்நெட் யூஸ் ஆகாமல் 4G இன்டர்நெட்டில் தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து 5G ஸ்பீட் மாதிரியே உங்களுக்கு தெரிய முடியாது. இருந்தாலும் 5G சிம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, 5G ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, 5G இன்டர்நெட் பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் கிடைக்கவே மாட்டேது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த சேனல் வந்து செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். அதனால சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா கைஸ்? ஸோ என்னோட ஃபோனோட ஸ்க்ரீனில் போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறோம் சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீனில் வந்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே வந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணுற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனும் 5Gயில் இருக்கணும், உங்கள் சிம்மும் 5Gயில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனோட செட்டிங்ஸில் வந்துட்டு ரீசெட் ஆப்ஷன் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ ரீசெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரீசெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் ஆப்ஷன் அது நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து உங்கள் பேட்டர்ன் போட்டுருணும் கைஸ். போட்டிங்கனாக்கா இது வந்து ரீசெட் கேட்குவீங்க. சரியா? நான் ரீசெட் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. நீங்கள் வந்து இந்த வேலை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். சரி, இந்த ரீசெட் பண்ண என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத், வைஃபை, அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அதில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறியிருக்கோ எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து மாறிடும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த நெட்வொர்க் செட்டிங் மட்டும் டிஃபால்ட்டாகவே மாறிடும். சரியா? ஃபஸ்ட் பண்ணுற வேலை நீங்கள் வந்து இந்த வேலை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணி முடிச்ச உடனே உங்கள் ஃபோன் வந்து சில ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். சரியா? இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து திரும்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் 5G பக்காவாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்கா திரும்ப நீங்கள் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்து பேக் வந்துடணும். திரும்ப இதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே வரணும். செட்டிங்ஸ்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துடும். உங்கள் ஃபோனில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கா நீங்கள் பார்த்துக்கணும். டெவலப்பர் ஆப்ஷன் இல்லைனாக்கா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அபவுட்டில் போயிட்டு இங்கே வெர்ஷன் ஆப்ஷன் வரும். இந்த வெர்ஷன் ஆப்ஷன் வந்து 5 வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். இந்த வெர்ஷன் ஆப்ஷன் வந்து 5 வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணணும். சரியா? விடாமல் கிளிக் பண்ணணும். விடாமல் கிளிக் பண்ணிங்கனாக்கா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆனால் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்து டெவலப்பர் ஆப்ஷனில் போயிடணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்பர் ஆப்ஷன் நான் வந்து இந்த சிஸ்டம் அப்டேட்டில் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது. உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மேலே போய்ட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இது பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டெவலப்பர் ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துன்னே இருக்கணும். நெட்வொர்க் செக்ஷனில் வந்துடணும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க்கிங் ஆப்ஷன் காட்டுது. அந்த நெட்வொர்க்கிங் ஆப்ஷன் வந்து எனக்கு காட்டுது. சரியா? இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 5G ஃபோன் இருந்தால் மட்டும் தான் இருக்கும். 4G ஃபோன்லாம் இந்த மாதிரி காட்டாது, வேறு மாதிரி காட்டும். உங்கள் ஃபோன் 4Gனாக்கா அதுக்கும் நீங்கள் வந்து செட்டிங் வேறு மாதிரி பண்ணணும். இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த 5G ஃபோன் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இந்த நெட்வொர்க் டவுன்லோட் ரேட் லிமிட்டுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனில் வந்து இந்த 15 Mbps, 5 Mbps, 1 Mbps லிமிட் செட் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிருக்கும். 120 kbs இந்த மாதிரி செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி செட் ஆகி இருக்கும்போது என்ன உங்கள் ஃபோனில் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியாக கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே நோ லிமிட் ஆப்ஷன் இருப்பாங்க. அந்த லோ லிமிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனோட 5G இன்டர்நெட் அப்படியே பக்காவாக யூஸ் ஆகும். உங்கள் 5Gனா 5G மட்டும் தான் யூஸ் ஆகும். இப்போ இது லிமிட் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி 5G இன்டர்நெட் இருந்தாலும் 4G மாதிரி தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிமிட் செட் ஆகிட்டு இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டு ஃபோன் வந்து ஒரு வாட்டி ஃப்ளைட் மோட்டில் போட்டு ஆன் பண்ணிங்கனாக்கா பக்காவாக யூஸ் ஆகும். சில பேருக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் தெரியாது. அதுக்காக தான் நான் இந்த போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதுனா கொஸ்டின் கமெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பேங்க. ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் சொன்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.